ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் மிக பிரமாண்டமாக உருவாக்கிட்டு இருக்கிற படம் தான் ஜெயிலர் 2. இந்த படத்தோட கேஸ்ட்ல நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு மலையாள நடிகர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஜாயின் ஆயிருக்காரு. அது யாருங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான நடிகர் ஃபஹத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஜாயின் ஆகியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரு முக்கியமான ரோல் தான் கொடுக்கப்பட்டிருக்கான். இதுக்கு முன்னாடியே நம்ம ரஜினியும் ஃபஹத் ஃபாசிலும் வேட்டையன் படத்தில் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ மீண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மாதிரி இந்த படத்தோட படப்பிடிப்பு ரீசெண்டாக நம்ம கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடியில் தான் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமாக போய்கிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா அட்டப்பாடியில் தான் இருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா சென்னையில் மிக பிரமாண்டமாக முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடியில் தான் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இந்த ஜெயிலர் 2 படத்துக்கு ஹானஸ்டாக சொல்லணும்னா டே பை டே ஹை பார்த்தீங்கன்னா செம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பக்கத்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய நடிகர்கள், நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச நடிகர்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காரு நம்ம நெல்சன். அப்படி என்னதான் குக் பண்ணியிருக்காருன்னு பார்த்தே ஆகணும். இந்த ஜெயிலர் 2 படம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 1 படத்தோட மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் தான் காரணம். அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக எவ்வளோ பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 625 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் ஜெயிலர் 2 படமே எடுக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன சம்பவம் பண்ண போகுதுன்னு. அதே மாதிரி நம்ம ஜெயிலர் 1 படத்தில் முக்கியமான கேமியோ ரோல் பண்ண நம்ம மோகன்லால் மற்றும் சிவராஜ்குமாரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அப்பியர் ஆக போகிறாங்க. இந்த படத்தில் அவங்க ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம எக்ஸ்டெண்டர் ரோல் தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் 2 படத்தோட கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்தாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலில் மறக்காம ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.